இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் போல் ஆக்ட் ஆகும். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கார் வந்து நடுவில் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதனுடைய இன்ஃபர்மேஷனை டிரெக்டாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டீலர் கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்ரும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரில் என்ன ப்ராப்ளமோ அதை டயக்னோஸ் பண்ணி இமீடியட்டாக ஸ்பேர் பார்ட்ஸை கொண்டாந்து இந்த பிரேக் டவுன் ஆன வெஹிக்கிளில் சர்வீஸ் பண்ணி உடனே ரிப்பேர் பண்ணி வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு சாதகமாக இருந்தாலும் கார் கம்பெனிகள் வந்து இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதாவது இந்த ஐஓடி டெக்னாலஜியை பயன்படுத்தி பல நெகட்டிவான விஷயங்கள்லையும் வந்து ஈடுபட்டுட்டு வராங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் செக்டரில் பொறுத்தவரை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லாத ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து எல்லை மீறி போக வைக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்குன்னு சொல்லலாம். ஐஓடி பயன்படுத்தி கார் நிறுவனங்கள்லாம் ஒரு